டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் உயரிய பத்ம விருதுகள் இன்று அறிவிப்பு. நடப்பு ஆண்டின் பட்டியலை மாலை அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்திற்கு மீண்டும் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 28, 29 தேதிகளில் வருகை தந்து தொகுதி பகிர்வு, தேர்தல் வியூகம் குறித்து முடிவு செய்ய உள்ளதாக தகவல். தேமுதிகவிற்கு 6 சீட், ராமதாசுக்கு 3 சீட். பேரம் பேசி முடிக்கும் நடவடிக்கையில் திமுக தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல். சமரசம் செய்து கூட்டணிக்கு அழைத்து வர முயற்சி. பாஜக கூட்டணியில் தாவேக இணைந்தால் அது விஜயின் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும். திருமாவளவன் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியா 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற நிலையில் அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் குடியரசாக பிரகடனம் செய்யப்படுகிறது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு தின விழாவையொட்டி தேசிய கொடியை ஏற்றுகிறார். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கிறார். குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய கட்டிடங்கள் மூவர்ண கொடியின் நிறத்தில் சர விளக்குகளால் மிளிர்கின்றன. மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், ஹிந்தியை திணித்த ஒவ்வொரு நொடியும் வீரத்துடன் போராடி தமிழுக்காக உயிரை விட்ட தியாகிகளை நன்றியோடு வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, தமிழ் உணர்வும் சாகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் இன்று அறிவிக்கப்படுகின்றன. கலை, இலக்கியம், கல்வி, மருத்துவம், பொது சேவை உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பத்ம பூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் விருதுகள் உள்ளிட்ட உயரிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகள் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளன. தேர்வானவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவிக்கிறார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது. இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகிறார். இந்த வருகையின் போது தொகுதி பகிர்வு, தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொடக்கத்தில் தொய்வு காணப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இணைந்து கூட்டணி பலம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இதற்கு ஏற்றவாறு திமுகவும் கூட்டணியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தேமுதிகவையும் ராமதாஸின் பாமகவையும் கூட்டணிக்குள் இழுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேமுதிகவிற்கு 6 இடங்களும் ராமதாஸுக்கு 3 இடங்களும் கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சீட்டுகள் குறைவாக இருந்தாலும் சமாதானம் செய்து கூட்டணிக்குள் அழைத்து வர தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. பனையூரில் உள்ள தாவேக தலைமையகத்தில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு வழக்கம் போல் QR கோட் முறையில் மட்டுமே நிர்வாகிகள் அனுமதிக்கப்படுவார்கள். கரூர் துயரம், ஜனநாயகன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் சிக்கியுள்ள விஜய் கிறிஸ்துமஸ் தின விழாவில் கடைசியாக பங்கேற்றார். அதன் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாளை செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் ஜனநாயகன் பிரச்சனை தொடர்பாக வாய் திறப்பார் என கூறப்படுகிறது. தாவேக பாஜகவில் இணைந்தால் அது நடிகர் விஜயின் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என திருமாவளவன் எச்சரித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் தற்போது அக்கட்சியில் மேலும் சில கட்சிகள் இணைந்துள்ளன. இதுவரை 11 கட்சிகள் இணைந்துள்ள போதிலும் தாவேகாவை எப்படியாவது இணைத்துவிட வேண்டும் என NDA தலைவர்கள் முயற்சி செய்து வருவதாகவும் இதற்காக சில சமரசங்களை செய்து கொள்ளவும் டெல்லி பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.